இன்றைக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் நடத்தலாம், கிறிஸ்துவர்களுமே நடத்தலாம். தமிழ் தெரிஞ்சவர்கள் யார் வேணுமோ முருகர் மாநாடு நடத்தலாம். அரசாங்கம் தான் நடத்தணும். தெய்வ வழிபாடுகளை அரசாங்கம் நடத்தினா தான் அது தெய்வம் வரும். அரசாங்க கோயிலில் போய் கும்பிட்டா தான் தெய்வம் வரும்ன்றதெல்லாம் கிடையாது. முருகருடைய வழிபாடு அரசாங்கம் செய்யக்கூடிய நிர்பந்தம் வந்திருக்கிறது எப்படி என்றால், அதுதான் இந்த காலகட்டத்தில், திராவிட காலகட்டத்தில், அதாவது முருகனை பற்றி கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் எங்கும் எப்படியெல்லாம் வர்ணித்தார்கள், முருகரை எவ்வளோ கேவலமாக பேச முடிஞ்சு, எந்த அளவுக்கு அவசொல் கந்தசஷ்டி கவசத்தை எந்த அளவுக்கு கேவலமாக கொண்டு வந்து யூடியூபில் பேசியவர்களெல்லாம், அதற்கு அரசாங்கத்தில் நம்மளுடைய எதிர்ப்புகளெல்லாம் எவ்வளோ போய் தமிழக மக்களெல்லாம் அவ்வளோ எதிர்ப்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களிலேருந்து, தமிழ் தெரிந்தவர்களேருந்து, ஆன்றோர்களேருந்து, சான்றோர்களேருந்து அவர்கள் எதிர்த்ததற்கு அரசாங்கமே ஐயோ நாங்கள் முருகருக்கு விரோதி இல்லை, நாங்கள் முருகரை தான் எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு கிடுகிடுன்னு ஓடி போய் தான் இந்த விழாவை அவங்க அதுக்கு தான் பண்ணாங்க. இதுதான் நாங்களும் செய்கிறோம். இப்போ இதில் என்னன்னா, இந்து முன்னணி செய்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு செல்லுது. இந்து முன்னணியுடைய அமைப்புக்கு அந்த ஒரு நல்ல ஆத்ம ரீதியான விஷயத்திற்கு பாரதிய ஜனதா கூட இருந்து உறுதுணையாட்டும்.